இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஐடியல் சொல்யூஷன்ஸ், நான் ஐடியல் சொல்யூஷன்ஸ்குள்ள டிஃபரன்ஸ் பத்தி பேச போறோம். ரொம்ப சிம்பிள். எந்த சொல்யூஷன் எல்லாம் ரோல்ஸ் லா ஃபாலோ பண்ணுதோ அதெல்லாம் ஐடியல் சொல்யூஷன். எது ஒபே பண்ணலையோ அதெல்லாம் நான் ஐடியல் சொல்யூஷன், ஆர் வி கால் தம் அஸ் ரியல் சொல்யூஷன். ரியல் சொல்யூஷன்ஸ். ஸோ ரோல்ஸ் லாவை ஃபாலோ பண்றது, ஓகே, அது ஒபே பண்றது. சொல்யூஷன்ஸ் தட் ஒபே ரோல்ஸ் லா at all temperatures. அது ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நிறைய இடத்துல, இந்த ஐடியல் அப்படிங்கிற வேர்டே வந்து ஒரு இமேஜினரி கான்செப்ட் மாதிரி தான். எதுவுமே இங்க ஐடியலா இருக்காது, எல்லாமே டீவியேஷன்ஸோட தான் இருக்கும். பட் ஸ்டில் கம்பேரிசனுக்காக the solutions that obey Raoult's law at all temperatures are called as ideal solution, and which do not obey, the solutions that do not obey Raoult's law or Raoult's law. Okay, these are called as non-ideal solutions or real solutions. இப்போ ஒரு சொல்யூட்டையும் ஒரு சால்வெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஒரு சொல்யூஷனை கிரியேட் பண்ணுவோம். அப்போ வால்யூம் ஆஃப் சொல்யூட்டும் வால்யூம் ஆஃப் சால்வெண்ட்டும் மிக்ஸ் பண்ணா வரக்கூடிய வேல்யூ, வால்யூம் ஆஃப் சொல்யூஷன், ஈக்குவலா இருக்கணும். when you add the volume of solute plus volume of solvent, you get volume of the solution. அதான் இயற்கை. அப்படி இருந்தா தான் அது வந்து ஒரு ideal solution. So they say that the change in volume when you mix, okay, a solvent or a solute, you should get the change in volume as 0 for ideal solution. This change in volume while mixing is not equal to 0 in a real solution. அது கொஞ்சம் வேப்பரைஸ் ஆகலாம், கொஞ்சம் கண்டென்ஸ் ஆகலாம், whatever, the volume will change அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி என்தால்பி, டெம்பரேச்சர் சேஞ்ச். ஸோ என்தால்பி ஆஃப் மிக்சிங், என்தால்பி அப்படின்னு சொன்னாலே சேஞ்ச் இன் ஹீட். ஸோ இந்த சேஞ்ச் இன் ஹீட்டும் 0 for an ideal solution. That is, there is no heat absorbed or evolved, released. No heat is absorbed or released. Whereas this enthalpy of mixing is not equal to 0 in the case of ideal, non-ideal solution or real solutions. That is, there will be an exothermic or endothermic reaction. அந்த ஹீட் அப்சர்வ் ஆகலாம், இல்லை ஹீட் ரிலீஸ் ஆகலாம், ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது முக்கியமானது, தி ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் அ சொல்யூட் அண்ட் சொல்யூட், solvent and solvent, and the solution, it should be of same order. The force of attraction between a solute and a solute, between a solvent and a solvent, and between the solute and the solvent are of same order. Are of same order. The same in the vocabulary, they are of not of the same order. So these are all not of same order. கட்டாயமா அந்த ஃபோர்ஸ்ல ஹீட் இன்வால்வ் ஆகும்போது வேரியேஷன் வரதான் செய்யும். So they are not of the same order, right? Someone asked for example, இங்க வந்து பென்சீன் and toluene ஓட மிக்சிங், பென்சீன் plus toluene. It's a fundamental example of an ideal solution. Non-ideal solution க்கு water and ethanol is best example. நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் இது. Water and ethanol. இது ஒரு non-ideal solution. Water and acetic acid. இது எக்ஸாம்பிளா எழுதிக்கலாம் for a non-ideal solution. சரி, இங்க அப்போ non-ideal solutionல இப்ப அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்குது. நீங்க deviation from Raoult's law சொல்லிட்டீங்களே, அப்ப அந்த deviation, அதாவது do not obey Raoult's law அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. அப்ப இந்த deviation from Raoult's lawனா என்ன? நீங்க அந்த பிரஷருக்கும் மோல் ஃபிராக்ஷனுக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கறத Raoult's law.
the pressure is proportional to mole fraction. அதான் Rowlett's law. அதுல இருந்து இது கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். You call it as a positive deviation or negative deviation from Rowlett's law. சரியா? அப்போ the non-ideal solution or the real solution இப்போ ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஒரு கேஸ் வந்து பாசிட்டிவ் டிவியேஷன் from Rowlett's law. இன்னொரு கேஸ் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் டிவியேஷன் from Rowlett's law. ஸோ அதையும் நம்ம தெரியணும்ல. நாட் ஈக்குவல் டு ஜீரோனா பிளஸ்ஸா இருக்குமா மைனஸா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினோட அந்த இதை ஆரம்பிக்கணும். ஸோ ரியல் சொல்யூஷன்ஸ்ல there will be positive deviations, negative deviations. ஸோ பாசிட்டிவ் டிவியேஷன்ஸ்னு சொன்னீங்கன்னா the change in volume of mixing will be greater than zero. அப்ப அந்த பக்கம் நம்ம ஈஸியா எழுதிக்கலாம். Change in volume of mixing will be lesser than zero. Right? Done. Total pressure, partial pressures ஆட் பண்ணும்போது அதிகமா கிடைச்சா அது பாசிட்டிவ் டிவியேஷன். Total pressure is greater than pressure of the solvent plus pressure of the solute. Binary எடுத்தோம். கம்மியா கிடைக்கும். Pressure of the solution is lesser than the partial pressure of the solvent and pressure of the solute. இது நெகட்டிவ் டிவியேஷன் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? ஓகே. அடுத்தது, the force between the solvent and the solute is weaker or lesser than the force between solvent and solvent or solute. Weaker force ஆகும். சொல்யூஷனோட ஃபோர்ஸ் வீக்கரா இருக்கும். இல்ல சொல்யூஷனோட ஃபோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னா அது நெகட்டிவ் டிவியேஷன் சொல்லியிருப்பாங்க. சொல்யூஷனோட ஃபோர்ஸ் சால்வெண்ட் சொல்யூட்டோட இண்டிவிஜுவல் ஃபோர்ஸை விட ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா இதை நம்ம நெகட்டிவ் ஃபோர்ஸ் சொல்லியிருப்பாங்க. இதுக்கும் பாசிட்டிவ் டிவியேஷனுக்கு எக்ஸாம்பிள் வாட்டர் அண்ட் எத்தனால். சரியா? நெகட்டிவ் டிவியேஷனுக்கு எக்ஸாம்பிள் வாட்டர் அண்ட் அசிட்டிக் ஆசிட். எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கலாம். நோட் பண்ணிக்கிறீங்களா? இப்ப நம்ம பேசின விஷயத்த கிராஃபிக்கலா பார்த்தா எப்படி இருக்கும்? ரைட்டா? 3 கிராஃபையும் கம்பேர் பண்ணணும். ஒரு நார்மல் ரோலர்ஸ் லா எப்படி இருக்கும், அதுல இருந்து பாசிட்டிவ் டிவியேஷன்னா அது எப்படி இருக்கும், நெகட்டிவ் டிவியேஷன்னா எப்படி இருக்கும்னு பேசணும். முதல்ல நான் ரோலர்ஸ் லா கிராஃப் எல்லாம் வரைஞ்சிடுறேன். ரைட்டா? ஓகே, இது பாக்ஸ் மாதிரி போட்டிருந்துருக்காங்க. கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன். Right? So இங்க we consider in the pointல mole fraction of the solvent 1, mole fraction of the solute 0. இங்க வரும்போது mole fraction of the solvent 0 ஆயிரும், mole fraction of the solute 1. அதாவது வேல்யூ கூடிக்கிட்டே போகுது. அப்போ இது mole fraction x ஆக்சிஸ்ல இருக்கணும், y ஆக்சிஸ்ல pressure. சரியா? பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் பியூர் ப்ரெஷர் ஆஃப் அந்த பியூர் லிக்விட் சொல்லலாம். இங்க பிபி. இப்போ இதை கிராஃபிக்கலா நீங்க டிரா பண்றப்போ இது ரோல்ஸ் லாவை ஃபாலோ பண்ணக்கூடிய லிக்விடுக்கு நான் சொல்றேன். ரைட்டா? ப்ரெஷர் ஆஃப் முதல்ல 1ல இருந்துச்சு, 1ல இருந்து என்ன ஆகுது, இது 0 ஆகுது. எது? ப்ரெஷர் ஆஃப் தி சால்வெண்ட். அதுவே 0ல இருந்து என்ன போகுது, 1 ஆக போகுது. இது pressure of the solute. ரெண்டுக்குள்ள காம்பினேஷன் தான் நம்ம ஸ்ட்ரைட் லைன்ல டிரா பண்றோம். இது வந்து pressure of the solution, I mean total pressure. இப்படிதான் அந்த கிராஃப் போட்டிருப்பாங்க. ஒரு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது 0ல இருந்து 1 பார்க்க, ஒரு ப்ரெஷர் 1ல இருந்து 0 குறையுது. ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு டோட்டல் ப்ரெஷர் கிடைச்சிடும். ரெண்டும் மீட் பண்ற பாயிண்ட் சேமா இருக்கும்.
ரைட்? ஸோ இதுதான் அந்த ஜென்ரல் ஈக்குவேஷன். இதுதான் இந்த கிராஃப். அந்த கிராஃபை திரும்ப டிரா பண்றேன். திரும்ப அதே தான் வரைகிறேன். நான் மாத்தலை, எதுவும் மாத்தலை. இது எப்படி மாறப்போகுதுங்கிறதா இப்ப நமக்கு அதையே பேசணும். ஸோ ரோல்ஸ்ல ஃபாலோ பண்ற கிராஃப்ஸ் இப்படி இருந்திருக்கணும். ரோல்ஸ்ல ஃபாலோ பண்ணக்கூடிய கிராஃப் இப்படி இருந்திருக்கணும். ஆனா அது அப்படி இல்லைங்கிறது தான் இப்ப பிரச்சனை. அப்போ இது எப்படி இருக்கு? இப்போ பாசிட்டிவ் டிவியேஷன் எப்படி இருக்கும்? ரைட்டா? இந்த கிராஃப் ஸ்ட்ரைட்டா இல்லாம இப்படி இருக்கும். ஏ பி, இது டோட்டல் ப்ரெஷர் இப்படி இன்க்ரீஸ் ஆயிடும் இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா. ஸோ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஏ வேல்யூ ஸ்ட்ரைட் லைனா இல்ல, இன்க்ரீஸ்டா இருக்கு. பி வேல்யூ ஒரு பாராபோலிக்கா இருக்கு. அப்போ டோட்டல் ப்ரெஷர் வேல்யூ இப்படி இருக்கு. ரைட்? இந்த கிராஃப் லீனியர் லைன்ல இல்ல. ஓகே, சரி. அப்ப இன்னொரு கிராஃப் அது எப்படி இருக்கும்? இந்த டிவியேஷன், நெகட்டிவ் டிவியேஷன் அப்படியே லோவர் பாராபோலிக் கேஸ்ல வரையணும். அவ்வளவுதான். முடிஞ்ச அளவுக்கு லைட்டா ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இங்க வேல்யூஸ் பாருங்க. இது ப்ரெஷர் ஆஃப் பி, இது ப்ரெஷர் ஆஃப் ஏ, இது டோட்டல் ப்ரெஷர். ஸோ த்ரூ அவுட் த ப்ராசஸ் அது ஈக்குவல் அப்படிங்கிற கண்டிஷன்ல இல்லை. இது மாதிரி டிவியேஷன்ஸ், இது பாசிட்டிவ் டிவியேஷன்ஸ், இது நெகட்டிவ் டிவியேஷன்ஸ். சரியா? ரெண்டு தகவல்களும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஐடியல் சொல்யூஷன். டிவியேஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க, கட்டாயமா தேவைப்படும். பாசிட்டிவ் டிவியேஷன், நெகட்டிவ் டிவியேஷன் ஐடியாஸ் கட்டாயமா நமக்கு புரியணும். ரைட்? அப்போ சொல்யூஷன், ஐடியல் சொல்யூஷன், ரியல் சொல்யூஷன், எது அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுது? ரியல் சொல்யூஷன்ல when you say deviation from Rayleigh's law, அது பாசிட்டிவ் டிவியேஷன், நெகட்டிவ் டிவியேஷன், how it matters, எப்படி நம்ம அதை சொல்றோம், எந்த வேறு ஃபேக்டர்ஸ் வச்சு சொல்றோம். ஸோ சேஞ்ச் இன் வால்யூம் ஆஃப் மிக்சிங், நெக்ஸ்ட் சேஞ்ச் இன் என்தால்பி, ரெண்டு தகவல்கள் எப்படி இருக்கும், ப்ரெஷர் எப்படி மாறும், இந்த தகவல்களை மட்டும் சொல்றோம். நோட் பண்ணிக்கிறீங்களா? அடுத்த ஹெட்டிங் பாத்தீங்கன்னா அசியோட்ராப்ஸ். இந்த ஐசோடோப்ஸ் மாதிரி ஒரு தகவல் இது. Azeotrophs are the mixtures of liquids having the same composition in liquid and vapor phase and boils at constant temperature. So mixing of two liquids whose boiling point does not change. Azeotrophs. Is a minimum boiling point azeotrophs இருக்கு, maximum boiling point azeotrophs இருக்கு. Minimum boiling point azeotrophsக்கு water and ethanol எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க. மேக்சிமம் பாயிலிங் பாயிண்ட் அசியோட்ராப்ஸ்க்கு வந்து நைட்ரிக் ஆசிடும் வாட்டரும் கொடுத்திருப்பாங்க. ரைட்டா? ஞாபகம் வச்சுக்கலாம். அசியோட்ராப்ஸை ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் படி செப்பரேட் பண்ண முடியாது. Azeotrophs cannot be separated using fractional distillation process. Right? And azeotrophs தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Next important topic, colligative properties. Colligative properties, physical properties, chemical properties, அந்த வகையில we talk about colligative properties. அப்படின்னா என்ன? They depend only upon the number of solute particles, does not depend upon the nature of the solute. They depend only upon number of solute particles. They depend only upon number of solute particles. They does not depend upon
they does not depend upon nature of the solute. இதுதான் நம்ம colligative properties சொல்லுவோம். 4 colligative properties பத்தி பேசணும். சரியா? I repeat again. Colligative properties are the properties of the solution which depend only upon number of solute particles and not on its nature. சரியா? 4 colligative properties இருக்கு. நம்பர் 1 வந்து வேப்பர் பிரஷர். இந்த வேப்பர் பிரஷர்ல ஒரு முக்கியமான டாபிக் பேசுறோம், ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர். ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர். வேப்பர் பிரஷர் குறைய போகுது. ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர். ஒரு சொல்யூட்டுக்கும் சொல்யூஷனுக்கும் கம்பேர் பண்ண போறோம், வேற ஒன்றும் கிடையாது. ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர். ரெண்டாவது எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட். அதை வாசிக்கும் போது நமக்கு புரியுதுல, கூட போகுது பாய்லிங் பாயிண்ட். So elevation of boiling point. மூணாவது depression of freezing point. குறைய போகுது. depression of freezing point. depression of freezing point. நாலாவது ஆஸ்மாட்டிக் பிரஷர். நம்ம ஆஸ்மாசிஸ் படிச்சிருப்போம். அந்த ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு பிரஷர் அப்ளை பண்ணணும் அப்படின்னு படிக்க போறோம். இது கம்பேர் பண்ண போறோம். ஆஸ்மாட்டிக் பிரஷர். So 4 colligative properties. Number 1, relative lowering of vapor pressure. Number 2, elevation of boiling point. 3, depression of freezing point. And number 4, osmotic pressure. சரி, இப்போ இந்த ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் எப்படி படிக்க போறோம்? ரொம்ப ஈஸி தான். ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர். சொல்லிட்டேன். யாரை யார் கூட கம்பேர் பண்ண போறோம்? நம்ம சொல்யூட்டையும் சொல்யூஷனையும் கம்பேர் பண்ண போறோம். ஏன்னா இங்க சொல்யூட்டோட நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டடியே இருக்க போகுது. சரி, ஒரு பியூர் சால்வெண்ட். சரியா? ஒரு பியூர் சால்வெண்ட். இந்த பியூர் சால்வெண்டோடைய வேப்பர் பிரஷர் P0. P0 அப்போ சால்வெண்ட் ஓட வேப்பர் பிரஷர். இந்த பியூர் சால்வெண்ட் நாட் போட்டிருந்தாலே அது பியூர் சால்வெண்ட். பியூர் சால்வெண்டோட வேப்பர் பிரஷர் வந்து P0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா? ஒரு சொல்யூஷனோட வேப்பர் பிரஷர். ஓகே, இது P0 எடுத்துட்டோமா? PS சொல்யூஷனோட வேப்பர் பிரஷர். சொல்யூஷன் தான் இங்க பியூர்ங்கிற வேலை யூஸ் பண்ணல. சொல்யூஷனோட வேப்பர் பிரஷர்னா என்ன நம்ம ஏற்கனவே அதை பேசிட்டோம். ராலர்ஸ்லாம் பேசும்போதே பேசிட்டோம். ஓகே, அவ்வளவுதான். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு பார்க்க போறோம். பியூர் சால்வெண்ட்டுக்கும் சொல்யூஷனுக்குள்ள வேப்பர் பிரஷருக்குள்ள டிஃபரன்ஸ் அதான் டெல்டா பி. ஸோ டெல்டா பி இஸ் நத்திங் பட் P0 மைனஸ் PS. இத ரிலேட் பண்ண போறோம். ரிலேட்னாலே ஃபிராக்ஷன் ரேஷியோ எடுக்க போறோம். யார் கூட? இந்த சால்வெண்ட் கூட. That's it. So relative lowering of vapor pressure அப்படிங்கிறது the ratio of lowering of vapor pressure to the vapor pressure of the pure solvent. So relative lowering of vapor pressure அப்படின்னு கேட்டாங்கன்னா it is delta P by P0. Delta P by P0 or P0 minus PS by P0. I repeat, the relative lowering in vapor pressure is the ratio of lowering in vapor pressure to the vapor pressure of the pure solvent. சரியா? ரோல்ஸ் லா என்ன சொல்லுது? இதுவும் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் த சொல்யூட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லுது.
mole fraction of the solute. For example, mole fraction of the solvent 1 எடுத்துக்கலாம். Mole fraction of the solvent 1 எடுத்துக்கோங்க. Mole fraction of the solute 2 எடுத்துக்கோங்க. Mole fraction of the solution நம்ம தேவைன்னா போட்டுக்கலாம். சரி, அப்ப இவர் Rowland's law என்ன சொல்றாங்க? Rowland's law for non-volatile solute in solvent. So mole fraction, இப்போ lowering of vapor pressure P0 minus Ps by P0 is equal to mole fraction of the solute. Mole fraction of the solute. எப்படி எழுதணும்? Number of particles of solute by number of moles of the solution. இது நம்ம படிச்சதை recall பண்ணுங்க. Mole fraction of the solute. So number of moles of solute by number of moles of the solution. That means solvent plus solute. இங்க ஒரு approximation கொடுப்பாங்க. Number of moles of solvent is much greater than number of moles of solute. அப்ப இந்த N2 in the denominator is negligible. அப்ப இந்த ஃபார்முலாவை P0 minus Ps by P0 equals to N2 by N1 எழுதிக்கலாம். Number of moles எப்படி கண்டுபிடிப்போம்? Given mass by molecular mass. Given mass by molecular mass. சரியா? அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்? Relative lowering of vapor pressure can be calculated using the formula W2 by M2 into M1 by W1. நம்ம படிச்ச கதையை மேத்தமெட்டிக்கலா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த Rowland's law இது வந்து நம்ம யூஸ் பண்ண இந்த ஐடியா இருக்கு பாத்தீங்களா? இது Rowland's law for non-volatile solute in solvents. Rowland's law for non-volatile solute. Non-volatile meaning தெரியும், solute in a solvent. சரியா? So இதான் அந்த formula to find the relative lowering of vapor pressure. நமக்கு either moles தெரியணும் இல்ல 2 மாஸ் கொடுத்திருக்கணும், அவங்க கொடுத்தா நம்ம கண்டுபிடிக்கலாம் வேப்பர் பிரஷர் எவ்வளவு வேரி ஆயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். நோட் பண்ணிக்கிறீங்களா? அடுத்தது elevation of boiling point. Elevation of boiling point. So boiling point கூட போகுது, அவ்வளவுதான். boiling point definition முதல்ல நம்ம பேசியிருக்கிறோம்ல, எந்த டெம்பரேச்சர்ல vapor pressure of the solution or the liquid is equal to the atmospheric pressure. Okay, நம்ம definition படிச்சோம்னா boiling point is defined as the temperature at which the vapor pressure is equal to the atmospheric pressure. Boiling point is defined as the temperature at which the vapor pressure is equal to the atmospheric pressure. அப்ப pure solvent ஓட boiling point temperature ஆல T போடுறோம், ஒரு நாட்டை போட்டுக்கலாம். சரியா? சொல்யூஷனோட boiling point என்ன வரும்? TB போடுவோம், மேல ஒரு S போட்டுக்கலாம். TB இங்க நாட் போடுறதுனால TB போதும், S depends upon the author. இப்போ இங்க ஒரு எலிவேஷன் இன்க்ரீஸ் ஆகும். யாருக்கு அதிகமா இருக்கும்? எலிவேஷனுக்கு வேற வந்தாலும் சொல்யூஷனுக்கு அதிகமா இருக்கும். அப்ப நீங்க இந்த ஃபார்முலா டெல்டா டிபி அப்படின்னு எழுதுனீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? டிபில இருந்து தான் டிபி நாட்டை சப்ட்ராக்ட் பண்ண போறீங்க. ஏன்னா அந்த ஹெட்டிங்கே எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட். ஞாபகம் வச்சுக்க ஈஸியா இருக்கணும் பார்க்கலாம். ஓகே, and the formula says that this delta TB is proportional to molar mass. Proportional தான். ஈக்குவேஷனாக மாத்தணும் அப்படின்னா you have to multiply with the constant. Let me call that constant as KB. இந்த KBக்கு பேரு மோலால் எலிவேஷன் கான்ஸ்டன்ட். ஏன்னா நம்ம மோல்ஸ்ல பேசுறோம். சோ இது மோலால் எலிவேஷன் கான்ஸ்டன்ட். M
mass, molar mass. அது எப்படி எழுதிக்கலாம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் எழுதணும் ஃபர்ஸ்ட், Kb into number of moles எழுதணும். number of moles சொல்யூட்டை பத்தி பேசிட்டோமா, W2 by M2 into molality தானே 1000 by W1. molality, mங்கிறது molality. I have to specifically say that. அது ஒரு 10 நான் மொலாரிட்டினா வால்யூம் வச்சு கம்பேர் பண்ணியிருப்போம். மொலாலிட்டி அப்படிங்கிறப்போ வெயிட் வச்சு கம்பேர் பண்ணுவோம். அப்படிதானே? அந்த லிட்டி அந்த ரெண்டு வேர்ட் நம்ம இருக்கிற ஸ்டார்டிங்ல படிச்சது. ஸோ தி பாய்லிங் பாயிண்ட், வாட் யூ கால் தி எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு மொலாலிட்டி. அதை வச்சு இந்த ஃபார்முலா எழுதிருக்கும். ஸோ W1 weight of the solvent, W2 weight of the solute. சிம்பிள். இத கிராஃபிக்கலா பாத்தீங்கன்னா, okay, if you consider temperature along x-axis in Kelvin and the vapor pressure, elevation of vapor pressure, இங்க வந்துச்சு அது boiling point. Temperature, okay, இது pressure, vapor pressure. இப்போ if you draw a graph, I think இது வந்து vapor pressure இருக்காது, boiling point. Temperature வந்து கரெக்ட் தான்டா, pressure தான். ஆமா, நீங்க கிராஃப் பாத்தீங்கன்னா இனிஷியலா இது சால்வெண்ட், அதை விட சொல்யூஷனுக்கு அதிகமாகும். சரியா? ஸோ 1 atmospheric pressure ரெண்டுக்குள்ள பாய்லிங் பாயிண்ட் பாருங்க. இது 1 atmospheric pressure. 1 atmospheric pressure இது பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் தி சால்வெண்ட். இது சொல்யூஷன் ஆயிடுச்சு. ஸோ இது பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் தி சொல்யூஷன். டெம்பரேச்சர் வைஸா பாத்தீங்கன்னா இது டெல்டா டிபி நாட், சாரி டிபி நாட், டெல்டா டிபி நம்ம தானே எழுதுவோம். இது டிபி நாட், இந்த பாயிண்ட் டிபி, ரைட்? ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் நம்ம என்ன எழுதியிருந்தோம், டெல்டா டிபின்னு எழுதும். இது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இந்த கேபின்னு போட்டோமே ஒண்ணு, மோலார் elevation constant. It is defined as the elevation of boiling point caused by dissolving 1 mole of a non-volatile solute in 1000 gram of solvent. I repeat, the elevation of boiling point caused by dissolving 1 mole of non-volatile solute in 1000 grams of the solvent. Unit பாத்தீங்கன்னா இந்த கேபிக்கு Kelvin, kilogram per mole. Kelvin, kilogram per mole. Molar elevation constant. சரியா? Done. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது freezing point. அடுத்த டாபிக், depression of freezing point. So freezing point குறைய போகுது. Freezing point என்ன? It is the temperature at which the vapor pressure of the solid solvent becomes equal to that of the liquid solvent. Right? Solid solvent க்கும் liquid solvent குள்ள vapor pressure எங்க சேம் ஆகுதோ அங்க அது freeze ஆயிரும். So இப்போ அதே மாதிரி சொல்லிக்கலாமா, freezing point 0 நாட் போட்டாச்சு. இது pure solvent, right? TF இது solution. அப்ப நமக்கு இப்ப தேவை டிப்ரெஷன் எவ்வளவு குறைய போகுது அப்படின்னு தான் பார்க்கணும். அப்போ டெல்டா
TF அப்படிங்கிறது pure solvent minus solution. Depression குறைய போகுது, இது கம்மியா இருக்கும், subtract பண்றோம். Right? Again, this is also directly proportional to molality. அதே formula. அப்போ delta TF is equal to K times M னு போட்டுக்கலாம். இந்த Kக்கு பேரு மோலால் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட். அங்க மோலால் எலிவேஷன் கான்ஸ்டன்ட், இங்க மோலால் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட். அங்க மோலால் எலிவேஷன் கான்ஸ்டன்ட், இங்க மோலால் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட். மற்றபடி ஃபார்முலா அதே மாதிரி எழுதிக்கலாம்ல. இங்க எப்படி எழுதிக்கலாம்? KF மொலாலிட்டி கேட்டிருக்காங்க. So it is W2 by M2 into 1000 by W1. அப்போ what is KF define பண்ண சொன்னா, again it is the depression and freezing point caused by dissolving 1 mole of non-volatile solute in 1000 gram of solvent. அதே definition தான். அங்க elevation and boiling point caused by எழுதியிருப்போம், இங்க depression and freezing point caused by எழுதுறோம். இதுக்கான graphical representations பார்த்தீங்கன்னா, again let us take the temperature along x-axis, vapor pressure along y-axis, and if you see this, okay, அந்த solvent உடைய graph எப்படி இருக்கு, solution குள்ள graph எப்படி இருக்கு, ரைட்டா? இப்ப அந்த frozen solvent எப்படி இருக்கும் எழுதுறேன். So இது liquid solvent, இது frozen solvent, solid ஆயிடுச்சு. இது solution, ரைட்டா? அப்ப இது temperature of freezing point for pure, இது TF for solution. இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் நம்ம டெல்டா TF னு சொல்றோம். இங்க வேல்யூ குறைஞ்சிருக்கு, we call it as depression of freezing point. நோட் பண்ணிக்கோ. இன்னொரு டாபிக் தான், அந்த கடைசி டாபிக். அப்புறம் இன்னொரு வேன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இது ஆஸ்மாட்டிக் பிரஷர். Osmotic pressure. So osmosis அப்படிங்கிறது என்ன? Flow of solvent from higher concentration to lower concentration through a semi-permeable membrane. So higher concentrationல இருந்து lower concentrationக்கு solvent, solute move ஆகிறது through a semi-permeable membrane. So செலக்டிவா allow பண்ணக்கூடிய ஒரு membrane, semi-permeable membrane. Right. அப்போ ஆஸ்மாட்டிக் பிரஷர்னா என்ன? இது ஆஸ்மாசிஸ். ஆஸ்மாட்டிக் பிரஷர்னா என்ன? இந்த ஃப்ளோ ஆஃப் சால்வெண்ட்டை நிப்பாட்டுறதுக்காக நம்ம அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸஸ் பிரஷர். இந்த சொல்யூஷன்ல நம்ம அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸஸ் பிரஷர் such that the flow of solvent stops. Very simple. இந்த மெம்பரேன் வழியா இந்த பக்கம் வருது, வராம இருக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு பிரஷர் அப்ளை பண்றீங்களோ அதை நம்ம ஆஸ்மாட்டிக் பிரஷர்னு சொல்றோம். சிம்பல் பை. So this osmotic pressure pi is directly proportional to concentration of the solution and directly proportional to the temperature of the solution. So இதுக்கு பேரு Van 't Hoff Boyle's law பேரு. Van 't Hoff Boyle's law. இது Charles law, temperature dependence. Right. So சேர்த்து எழுதுனா the osmotic pressure is directly proportional to C into T. Equation மாத்ததுக்கு I multiply with the constant here, say R. So it is R times CT.
substitute பண்ணுங்க formula. Pi is equal to R times Cங்கிறது concentration. So concentration is number of moles per unit volume. அப்போ W2 by M2 into 1 by V into temperature T. So R universal gas constant, T the absolute temperature, V volume in liters. So yeah, so this is about your osmotic pressure calculation formula. இங்க எக்ஸ்ட்ரா ஒரு 4 டேர்ம் படிப்போம். எப்படி படிக்கலாம்? ஓகே, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்னா என்ன? ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறது லோவர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து ஹையர் கான்சென்ட்ரேஷனுக்கு மூவ் பண்ண வைக்கிறது பை அப்ளைங் பிரஷர் அகைன், ரைட்? ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். அடுத்தது ஐசோடானிக் சொல்யூஷன்னா என்னன்னு கேட்பாங்க. ஐசோனா சேம், ஸோ சேம் ஆஸ்மாட்டிக் பிரஷர் உள்ள ரெண்டு சொல்யூஷன்ஸை ஐசோடானிக் சொல்யூஷன்ஸ்னு சொல்லுவோம். அட் அ கிவன் டெம்பரேச்சர், at a given temperature, the solutions with same osmotic pressure, அது isotonic solutions னு சொல்லுவோம். இப்போ given solution ஓட pressure விட osmotic pressure அதிகமாக இருந்தா அது hypertonic solution. A solution which has higher osmotic pressure than the given solution, அது hypertonic. கம்மியா இருந்தா hypotonic. இது பயாலஜிலையும் வரும், நான் வரும்போது சொல்றேன். ரெட் பிளட் செல்ஸ் WBCs உடைய அனாலிசிஸ் செக் பண்ணுறது அங்கேயுமே இந்த ஹைப்போடானிக் சொல்யூஷன்ஸை பத்தி பேசுவோம். வாட்டர் மாலிகுல்ஸ் ஃபுல்லா உள்ள இருந்து செல்ல இருந்து வெளியே போறது, இல்லை வெளியில இருந்து உள்ள வர்றது. நம்ம ஊற வைக்கிற கதை தான். நைட்டு இந்த கொண்டக்கடலை, மொச்சை இதெல்லாம் ஊற வச்சோம், இல்லை காஞ்ச திராட்சை ஊற வைக்கிறோம். ஆட்டோமேட்டிக்கா அது எப்படி உப்பி போகுது, தண்ணி எப்படி உள்ள போகுது, அப்ப எங்க இருந்து எங்க மூவ் பண்ணுது, அப்ப எது இங்க ஹைப்பர்டானிக், எது ஹைப்போடானிக், எது ஐசோடானிக், இது டீடைல்ஸ் நமக்கு தேவைப்படும். நான் இதுல எக்ஸாம்பிள்ஸும் வேண்டா ஃபேக்டர்ஸை பத்தியும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பேசுவோம். அப்புறம் ப்ராப்ளம்ஸ் முடிச்சா நாளோட லெசன் முடிஞ்சிடும், நோட் பண்ணிக்கோ.